வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சு போனா ஆயில் காப்பீட்டு திட்டம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஆயில் காப்பீட்டு திட்டத்தோட நேம் என்ன, செயல்படுத்தும் துறைகள் என்னென்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, பிரியும் தொகையை எவ்வளோ கட்டணும், எப்படி கட்டுறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஆயில் காப்பீட்டு நேம் என்னன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. அது வந்து ஷார்ட் ஃபார்மில் PMJJPY. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ் கீழே வருது. இந்த திட்டம் வந்து ஓராண்டு ஆயுள் காப்பீட்டு திட்டமாகும். இது ஆண்டுதோறும் புதுப்பிக்கத்தக்கது. ஏதோ காலத்தில் ஏற்படும் மரணத்திற்கு வந்து ஆயுள் காப்பீட்டு தொகை வந்து வழங்குவாங்க. இது வந்து செயல்படுத்தும் துறைகள் என்னென்னு பார்த்தா வங்கிகள், அஞ்சலகங்கள், ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள். இதுக்கு என்னென்ன தகுதின்னு பார்க்கலாம். வாங்க, விண்ணப்பத்தார் வந்து 18 வயது முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து விண்ணப்பத்தார் தனிப்பட்ட வங்கி, நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணும். அடுத்தது பிரியும் தொகை பற்றி பார்க்கலாம். வாங்க, ஒரு சந்தாதாரருக்கு ஆண்டுக்கு 430 ரூபா கட்டணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு செய்யறதுக்கு வந்து முழு ஆண்டு பிரிமியமாக 430 கட்டணும். செப்டம்பர், அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பதிவு செய்வதற்கு வந்து 320 ரூபா கட்ட மாதிரி வரும். அதே மாதிரி டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பதிவு செய்தவர்களுக்கு வந்து பிரீமியத்தில் வந்து 228 ரூபா கட்ட வேணும். அடுத்தது வந்து மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் வந்து பதிவு செய்கிறவங்களுக்கு வந்து இதில் வந்து 114 ரூபா கட்ட வேணும். ஆனால் அடுத்த ஸ்டார்டிங்கில் வந்து 436 ரூபா ஃபுல்லாக கட்டுற மாதிரி வரும். அதாவது வருஷத்தில் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஜாயின் பண்ணால் ஃபுல் அமௌண்ட் கட்டணும். மற்ற ஜாயின் பண்ணால் அது ஒன்று மாரி அமௌண்ட் கட்டணும். ஆனால் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி வரும். 436 ரூபா, ஆண்டுக்கு 436 ரூபா கட்டணும். அடுத்து ப்ரீமியம் எப்படி செலுத்தோம்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கேயும் அங்கே போய் கட்ட தேவையில்ல. நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த திட்டத்தில் வந்து இடையில வந்து நம்ம வெளியிட்டாலும் திரும்ப வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த திட்டம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை, கட்ட முடியலன்னு சொல்லி இந்த சுட்டாலும் சரி, திரும்ப வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற சந்தாதாரர்களுக்கு வந்து பதிவு செய்த நாளிலிருந்து 30 நாள் வரை இருக்கும் மரணத்திற்கு, விபத்து, வேற ஏதோ ஒரு இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்கள, அப்போ வந்து ஜாயின் பண்ணது 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து செல்லுபடி ஆகாது. அது 30 நாளுக்கு மேலே தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது வந்து முடியும் காலம் பற்றி பாருங்க. பின்னூற்றல் நிகழ்வுகளில் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் உறுப்பினர்கள் வந்து ஆயுள் மீதான உத்தரவாதம் வந்து முடிவடையும். என்னென்ன பார்க்கலாம், வந்து 55 வயசு முடிஞ்சிட்டு இருந்தால் வந்து இந்த ப்ரீமியம் வந்து முடிஞ்சிடும். அல்லது வந்து வங்கி கணக்கை மூடுதல், அல்லது வங்கி அக்கௌண்ட் மூடுறது, இல்லைன்னா வங்கியில் அக்கௌண்ட் காட்டில் உங்கள் வங்கியில் வந்து காசு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் வந்து காலம் வந்து முடிஞ்சிடும். ஒரு உறுப்பினர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகள் மூலம் காப்பீடு வச்சிருந்தாலும், அதாவது 2-3 இதில் வேறு ஏதோ காப்பீடு இருந்தாலும் இது வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான ஆவணம் என்ன பார்க்கலாம். வாங்க, வங்கி கணக்குகள் அல்லது அஞ்சல் சேமிப்பு கணக்குகள். பேங்க் அக்கௌண்ட் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்கணும். ஆனால் அது வந்து முக்கியமாக வந்து ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் ஜாயின் பண்ணியிருக்கணும், லிங்க்கில் இருக்கணும். விண்ணப்பிக்கும் முறை, நீங்கள் வந்து வங்கிகள், அஞ்சலங்களுக்கு போய் நீங்கள் டைரெக்டாக விண்ணப்பிச்சிக்கலாம். காப்பீட்டு தொகை வந்து எவ்வளோ கிடைக்குன்னா வந்து சந்தாதாரர்களுக்கு 2 லட்சம் வரை வந்து வாழ்நாள் காப்பீட்டு தொகை வாங்கிக்கிறது. பூகம்பம், வெள்ளம், தற்கொலை, கொலை, இது இந்த காரணத்துக்கு கூட இந்த காப்பீட்டு வழங்குறாங்க. இன்னும் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துக்கிறேன், அங்கே போய் செக் பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.